Friends, welcome to trading guider. நான் உங்கள் தாமோதரன். நம்ம பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரைஸ் ஆக்ஷன் நம்ம ஈஸியா லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால ஒரு சைட்வே மார்க்கெட் ஆகட்டும், ஒரு வாலட்டிலிட்டி மார்க்கெட் ஆகட்டும், ஒரு அப் ட்ரெண்ட் அண்ட் டவுன் ட்ரெண்ட் எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் ஓரளவுக்கு நம்மளால அதில் ஈஸியாக ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி இன்னைக்கான ட்ரேடிங்கில் நம்ம எப்படி ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்கள் ட்ரேடிங் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மார்னிங் அனாலிசிஸில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி, க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். அந்த ட்ரெண்ட் நீங்கள் போய் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. எந்த நேரத்தில் ஒரு ரிவர்சல் பாயிண்ட், எந்த நேரத்தில் ஒரு பிரேக் அவுட் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை நீங்கள் சரியாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்ல கண்டிப்பாக உங்களுக்கு அது நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும். அதை பற்றி ஒரு சின்னதாக ஒரு டீட்டெயில்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இன்னைக்கான ட்ரேடிங் மெத்தட் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், எப்படி யூஸ் பண்ணியிருந்தா நம்ம என்ன மாதிரி ஒரு மெத்தடு ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கான ஒரு மைண்ட் செட் கிரியேட் ஆகும். அந்த மைண்ட் செட்டில் நாளைக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது இப்படியெல்லாம் நம்ம எக்ஸிட் ஆகலாம், இப்படி நம்ம ஒரு என்ட்ரி கொடுக்கலாம், இப்படி எக்ஸிட் ஆகலாங்கிறவங்க உங்களுக்கான ட்ரேடிங் ஸ்டைலை நீங்கள் ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ ஒவ்வொரு ட்ரேடிங் ஸ்டைலில் பார்க்கும்போது உங்களுக்கான ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க, நம்ம ஒரு ட்ரேடிங் பண்ணியிருந்தோம், அதில் எப்படி ஒரு ப்ராஃபிட் வந்தது, அந்த ப்ராஃபிட்ன்றது நம்ம எப்படி மைண்ட் செட்டை எக்ஸிட் கொடுத்து எப்படி என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எப்படி கொடுத்தோம் அப்படிங்கிறத மார்னிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நிஃப்டி மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா மார்னிங்கில் என்ன மாதிரி ஒரு ட்ரேடிங் நடந்தால் எப்படி நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். அதில் ரிவர்சல் பாயிண்ட் 11,159, 11,210 இந்த ரேஞ்சில் எல்லாம் நியர்பையாக இந்த இடத்துல ரிவர்சல் கொடுத்து நம்ம செல் பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ பாருங்க 11,159 இல்லை, இது நமக்கு ஹை 11,150. ஸோ ஒரு 10 பாயிண்ட்ஸ் எபோவோ இல்லை பிலோவோ முன்னாடியே ரிவர்சல் ஆகலாம். அந்த ரிவர்சல் காரணம் ஒரு ஸ்விங் ஹையாக இருந்தது அப்படின்னா இதுல இருந்து ஒரு மூவ்மெண்ட் கொடுத்து ஒரு சின்ன ஸ்விங் ஹை. ஸோ இந்த இடத்துல நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டவுன் ஆகுது. ஸோ இது எத்தனை மணிக்கு என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அந்த டவுன் ஆகும்போது நம்ம என்ட்ரி எடுத்தோமா, இப்போ நான் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் ஆனால் செல் ஆனால் ஒரு என்ட்ரி அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். சரி ஓகே, அந்த இடத்துல நாம என்ட்ரி எடுத்தோமா அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது இது பார்த்தீங்க அப்படின்னா 9:49 இந்த பார் வந்திருக்கு. அதுக்கு அடுத்த பார் பார்த்தீங்க அப்படின்னா 9:49 9:55. ஸோ 5 மினிட்ஸ் பாரில் இந்த இடத்துல செல் பண்ணணும். இதோடைய லோ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதாவது 11,330 அப்படின்னா நம்ம 11,329 28 நம்ம செல் பண்ணலாம். சரி ஓகே, நம்ம அப்படி செல் பண்ணோமா அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு 2 லாட் ட்ரேட் பண்ணியிருந்தோம். அந்த ட்ரேடிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரேடிங் ப்ரைஸ் 11,128. ஸோ இந்த இடத்துல நாம செல் பண்ணியிருக்கிறோம் 11,990.60 கவர் பண்ணியிருக்கிறோம். அதோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 5,610. ஸோ அதோடைய 2 லாட்டுக்கான ப்ராஃபிட். ஸோ அதை எப்படி அந்த ப்ராஃபிட்டோடைய எண்ட் டைம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இப்போ பாருங்க, நம்ம அந்த டைமிங்கோட இதையும் பாருங்க, 9:51 நம்ம செல் பண்ணியிருக்கிறோம். 10:06 to 10:07 நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம். 16,128, 16,991 ஒரு லாட், 16,090 ஒரு லாட். ஸோ 2 லாட்டை நிஃப்டி ஃபியூச்சரை நம்ம செல் பண்ணிட்டோம். இது நம்மளோட அக்கௌண்ட் தான். இது செல் பண்ணிட்டு நம்ம அதை கவர் பண்ணிட்டோம். அதுக்கான ப்ராஃபிட் தான் நம்ம இந்த இடத்துல சொல்லியிருந்தோம். பாருங்க 11,128, 11,000 ஆவரேஜா 11,090.60 ஆவரேஜ் பிரைஸ், ட்ரேடிங் பிரைஸ் 5,610 ரூபா. இது ப்ராஃபிட். சரி ஓகே, இதுக்கான ஆர்டர் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அதே கிளைண்ட் கோடு தான், நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இது ப்ராஃபிட் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக காட்டலாம். ஒரு என்ட்ரி நீங்கள் நிதானமாக பொறுமையை எடுத்துட்டு உடனே எக்ஸிட் எந்த இடங்களை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட் இருக்கும். அந்த ட்ரேடிங் உங்களுடைய ஒரு ட்ரேட் பண்ணால் லாபம் பண்ண முடியுமா அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நம்ம இதை சொல்கிறோம். நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோ 50 வீடியோஸ் லைவ் ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் அண்ட் ஷேரிங் பண்ணியிருக்கோம். நம்ம இதை மட்டும் காட்டல, நம்ம இதுக்கு முன்னாடி நடந்ததையும் நம்ம சொல்லியிருக்கோம். அப்படி சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா 2 லாட் 11,128 செல் பண்ணியிருக்கிறோம். 11,090 ஒரு லாட்டும் 11,091.20 ஒரு லாட்டு கவர் பண்ணியிருக்கோம். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 11,053 ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கோம், அதை கேன்சல் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டைமிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டைமிங்கில் நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நான் மார்னிங் உங்களுக்கு நான் என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் ரிவர்சல் கொடுத்தா 11,159, 150 இந்த நியர்பைல ரிவர்சல் கொடுத்தா, ஏன்னா இங்கே ஒரு ஸ்விங் இருக்கு, ஒரு 10 பாயிண்ட்ஸ் எப்பயுமே எபோவோ இல்லை பிலோவோ ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்போ பார்க்கும்போது இந்த இடத்துல நமக்கு ஒரு பிரேக் அவுட் கொடுத்தா செல். ஸோ எகைன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் இந்த இடத்துல பாருங்க, ப்ரீவியஸ் க்ளோஸ்ல
என்ன ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு? ஒரு ஹேமர் ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேமர் ஃபார்மேஷன் கொடுத்தா இனி மீண்டும் இது கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். ரெண்டாவது இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன். ஸோ நம்ம என்ன பண்ணணும், உடனே நம்ம பொசிஷனை கட் பண்ணி ப்ராஃபிட்ல வெளியே வர தெரியணும். சரி, ஓகே, இந்த இடத்துல நம்ம ஒரு பொசிஷனை கட் பண்ணிட்டோம். பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம என்ன டைமிங் கட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன் இந்த இடத்துல கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம மார்னிங்லேயே சொல்லியிருந்தோம். இது வந்து இந்த 2 ரேஞ்ச் லெவல் இருக்கு. ஒன்று வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ், இன்னொன்று வந்து அதோடைய ப்ரீவியஸ் லோ. இந்த க்ளோஸ் அண்ட் லோ இருக்கிறனால இந்த இடத்துல நமக்கு ரிவர்ஸலாக இருக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதிலிருந்து இதுக்கு நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. மார்க்கெட்டில் மார்னிங்கில் ஒரு மூவ்மெண்ட்ஸ் மேலே கொடுத்துருக்கு. சரி, இதோடைய மூமெண்ட்டில் நம்ம இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட்டில் எக்ஸிட் ஆகிட்டோம். சரி, ஓகே, எக்ஸிட் ஆகிட்டு அடுத்த ஒரு என்ட்ரி எந்த இடத்துல எடுத்தோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு நெக்ஸ்ட் வந்து ஒரு என்ட்ரி எடுத்துருக்கோம். அந்த என்ட்ரி ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 438 ரூபா மட்டும் தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறோம். நம்ம முதலே ஒரு ப்ராஃபிட் பண்ணுங்காட்டி மறுபடியும் ரிஸ்க்கு போகாமல் ரிஸ்க்கை கம்மி பண்ணுறோம். அப்படி ரிஸ்க்கை கம்மி பண்ணும்போது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாருங்க, நம்ம ஒரு ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கிறோம். கால் ஆப்ஷனை நம்ம செல் பண்ணியிருக்கிறோம். ஓகே, நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு 438 ரூபா ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த ப்ராஃபிட் டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா 11:23 11:35. சரி, ஓகே, நம்ம 11:23 இங்கே என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். இந்த இடத்துல நமக்கு வந்து 11:23 நமக்கு இந்த இடத்துல இருந்து ஒரு ரிவர்சல் கிடைச்சி இந்த சேனலை வந்து பிரேக் ஆகி ஒரு ரிவர்சல் கொடுத்து செல்லுக்காக. ஸோ மறுபடியும் இந்த மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல் மூவ்மெண்ட் கொடுக்குது. அந்த ப்ரீவியஸ் லோவையும் பிரேக் ஆகுது. பட் பிரேக் ஆகி மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இங்கே ஏற்கனவே ஒரு ஹேமர் இருக்கு. மறுபடியும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டோஜி ஃபார்மேஷன் இந்த இடத்துல பார்க்கும்போது நமக்கு ஒரு டோஜி ஃபார்மேஷன் கொடுக்குது. இந்த டோஜி ஃபார்மேஷன் வந்து நமக்கு வந்து நார்மலாக கொடுக்காம ஒரு டிராகன் ஃப்ளை டோஜியா நமக்கு இங்கே ஃபார்மேஷன் கொடுக்குது. உடனே நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இந்த கையில் 11:34 இந்த ரேஞ்சு வந்ததுமே நாம இந்த பொசிஷனை 11:23 கொடுத்த பொசிஷனை 11:38 பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 3 ரூபா லாபத்துக்கு நாம கட் பண்ணிட்டோம். 3 பாயிண்ட்ஸ்லயே நம்ம கட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா 12.15 இருந்து 1 வரைக்கும் ஒரு என்ட்ரி எடுத்துருக்கிறோம். அதாவது 12.15 இருந்து 1 வரைக்கும். ஸோ அது என்ட்ரி ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியா 12.15 வந்து நமக்கு வந்து மறுபடியும் வந்து சேனல் லைன் தொட்டு ரிவர்ஸ்ல ஆச்சு. ஸோ அங்கிருந்து மறுபடியும் ஒரு பிரேக் அவுட் கொடுத்தது. பிரேக் அவுட் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு இந்த இடம் வரும்போது மறுபடியும் ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் கொடுத்துருச்சு. சரி, நம்ம வந்து இப்போ இதுல இருந்து என்ன புரியுதுன்னா மார்க்கெட் வந்து ஒரு வாலட்டிலிட்டியை கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சிச்சு. ஏன்னா இது வந்து டவுன் ஆகல, அடுத்தடுத்த லோ பிரேக் ஆகாம இந்த இடத்துலயே கொடுக்குது. இப்போ இந்த இடத்துல கொடுக்கும்போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இங்கிருந்து ஒரு எக்ஸிட் கொடுத்துட்றோம். ஸோ இதுக்கு ஒரு ப்ராஃபிட்ல ஒரு எக்ஸிட் கொடுத்துட்றோம். அதுதான் 438 ரூபாங்கிற அந்த பாயிண்ட்ஸ் தான் நம்ம ப்ராஃபிட் எக்ஸிட் கொடுத்துறோம். 2 ட்ரேட் பண்ணியிருக்கோம். ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இதுல ஒரு 3 பாயிண்ட்ஸ், இதுல ஒரு 3 பாயிண்ட்ஸ், இவ்வளவுதான் நம்மளோட எக்ஸிட் ஆகி வெளியே வந்துட்டோம். என்ன காரணம்னா நமக்கு அகைனா ஃபர்தரா மேலே போனா நம்ம ஒரு லாஸ் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல நாம அதை எக்ஸிட் பண்ணிட்டோம். சரி, அப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வெயிட் பண்றோம். ஏன்னா நம்ம வந்து ப்ராஃபிட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லாட் சைஸை வந்து நம்ம கம்மி தான் பண்ணியிருக்கோம். எக்ஸ்டெண்ட் பண்ணல, சிங்கிள் லாட்ல வந்து ஆப்ஷனில் தான் ரைட் பண்ணியிருக்கோம். அதுவும் ஒரு சிங்கிள் லாட்ல. சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம் அதில் அப்படிங்கிறத பார்ப்போம். 83க்கு செல் பண்ணி 68.95க்கு எக்ஸிட் ஆகிட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 சம்திங் வந்து ப்ராஃபிட். சரி, ஓகே, ஏன் நம்ம அந்த இடத்துல வந்து எக்ஸிட் கொடுத்து என்ட்ரி கொடுத்து எக்ஸிட் ஆகிட்டோம்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 83 ரூபாய்க்கு செல் கொடுத்துருக்குறோம் சிங்கிள் லாட். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 69 ரூபா நாம எக்ஸிட் ஆகிட்டோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது கேன்சல் ஆகும். எகைன் மார்க்கெட்டில் வந்து இந்த இடத்துல இருந்து ஒரு சேனல் லைனில் ஒரு பிரேக் அவுட் ஆச்சு. இந்த பிரேக் அவுட் அதாவது வந்து சேனல் லைன்ல இருந்து இந்த பிரேக் அவுட் ஆச்சு. இந்த பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஃபாலோ இருந்தது. மறுபடியும் இதில் பார்க்கும்போது ஃபர்தராக நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருந்தது. அதோடைய ஏரியாவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிராகன் ஃப்ளை டோஜி. ஸோ இங்கேயே ஏற்கனவே ஒரு டிராகன் ஃப்ளை, இங்கே புல்லிஷ் என்கல்ஃபிங். அப்போ மார்க்கெட்டை பையர் தன்னோட கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாயிடுச்சு. அதனால எனி டைம் எப்போ வேணாலும் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகலாம். அதனால இந்த ஹைக்கு மேலே அந்த பொசிஷனை நாம கட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ட்ரேட்ஸ் பண்ணியிருக்கிறோம். அது எந்தெந்த இடங்கள் பார்த்தேன் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன ரிவர்சல் பாயிண்ட்ல பண்ணோம். அப்புறம் வந்து சேனல் தொட்டு ரிவர்சல் ஆகும்போது பண்ணோம். மறுபடியும் அந்த சேனல்ல ரிவர்சல் ஆகும்போது பண்ணோம். இந்த இடத்துல எதுலையுமே நம்ம பை பண்ணல. ஸோ ஏன்னா நம்ம மார்க்கெட்ல நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா நம்ம பை அப்படிங்கிற ஏரியா வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா 11,290 மேலே போய் ஒரு மூவ்மெண்ட்ஸ் கொடுத்தா பை பண்ணலாம். அப்படி இல்லாட்டி கீழே வந்து நமக்கு ஒரு இப்படி ஒரு ஸ்விங்கை கொடுத்துருக்கு. இந்த ஸ்விங்கை தாண்டி ஒரு மூவ்மெண்ட் கொடுத்தா மட்டும் நம்ம பைக்கான கான்செப்ட் போகலாம். இல்லைன்னா செல் அண்ட் பை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அந்த செல் அண்ட் பையை எங்கெங்க வந்தா பண்ணணும் அப்படிங்கிறது நீங்க ஒரு பிரைஸ் ஆக்ஷன் ஃபார்மேட்ல வந்து நீங்க தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த இடங்கள்ல வந்து நீங்க எக்ஸிட் ஆயிடணும்.
ஸோ நேற்று வந்து மார்க்கெட் வந்து பெரிய ஃபால் ஆச்சு, இன்னைக்கு வந்து பெரிய ஃபால் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கன்சிடர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் லாஸ் ஆவீங்க. அப்படியே கண்டினியூவாக 2-3 லாஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பெரிய ஃபால் ஆகும்போது நீங்கள் பொசிஷன் கையில் இருக்காது. இப்போ ஒருவேளை இது பெரிய ஃபால் ஆயிருந்தா நான் ஸ்லைடிங் ஸ்டாப் லாஸில் கொண்டு வந்துட்டே இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஸ்ட் டு காஸ்ட் சேஞ்ச் பண்ணேன். இந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகும்போது எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ ட்ரேடிங் மெத்தடை நம்ம வந்து ஒவ்வொரு இடங்களையும் தெளிவாக சொல்லித்தான் நம்ம மார்னிங் கிளாஸே சொல்லுவோம். இந்த மாதிரி ட்ரேடிங் பண்ணுங்க, இந்த இடங்கள் வந்து அப்படி ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை ஃபாலோ பண்ணிக்கிங்க, அதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துல நீங்கள் ட்ரேட் பண்ணாமல் ஒருவேளை நீங்கள் இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல செல் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவினிங் இதே இடத்துல நீங்கள் வந்து ஒரு லாஸ்ட்டில் புக் பண்ணீங்க அப்படின்னா இது கிடையாது இந்த மூவ்மெண்ட்டோ இந்த லாபமோ உங்களுக்கு எதுவுமே பொருந்திருக்காது. ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லா ட்ரேடையும் நம்ம வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 5610, செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 438, தேர்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1053. ஓவரால் அது நம்மளோட அக்கௌண்ட் தான் 7102 ரூபா வந்து நம்ம ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மார்க்கெட்லையும் நம்ம பேஷனாக உட்காந்து நம்மக்கான ஏரியா வந்து செல் அண்ட் பை பண்ணோம் அப்படின்னா நமக்கான ரிஸ்க் இவ்வளோ தான். நமக்கான ப்ராஃபிட் கிடைச்சாலும் நம்ம என்ட்ரி எக்ஸிட்டை ஒரு மார்க்கெட்டில் இப்போ இருக்கிற கண்டிஷனில் ஓவராலாக மார்க்கெட் வந்து டவுனே ஆகலை. இன்னும் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் மட்டும்தான் டவுன் ஆயிருக்கு. வீக்லிலையோ இல்லை டெய்லிலையோ இன்னும் டவுன் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், ஒரு சப்போர்ட் ஏரியா வந்துன்னா அங்கே இந்த மாதிரி ஒரு வாலட்டிலிட்டி கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அங்கே பையர் செல்லருக்கான ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். இங்கே செல்லர் வந்து மறுபடியும் பம்ப் பண்ணுவாங்க, மறுபடியும் பையர் மூவ் பண்ணுவாங்க, மறுபடியும் செல்லர் பம்ப் பண்ணுவாங்க, மறுபடியும் பையர். ஸோ இப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஹிட் கொடுக்கும்போது இந்த இடத்துல இருக்க ஸ்டாப் லாஸோ இல்லை நம்ம இருக்கிற பொசிஷன்லாம் நம்ம கட் பண்ணிட்டு வந்துடுவோம். ஸோ நம்ம ஓவராலாக அதில் வந்து என்ன ட்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது முக்கியம். நம்ம இங்கே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரி ப்ராஃபிட் பண்ணோம். அப்போ அந்த ப்ராஃபிட்டை தக்க வச்சுக்கிறதுக்காக அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் குவான்டிட்டி தான் போனோம். அதுக்கப்புறம் இது டவுன் ஆகுமே அப்படின்னு சொல்லி பெரிய லெவல் ஃபால் ஆகும் அப்படிங்கிற மார்க்கெட்டில் எந்த கான்செப்டையும் கிரியேட் பண்ண அடுத்தடுத்த குவான்டிட்டி வந்து சிறுசு பண்ணி அதுக்கான ஸ்டாப் லாஸை குறைச்சிட்டே வந்தோம். ஒருவேளை ஹிட் ஆனாலும் அந்த ஸ்டாப் இந்த ப்ராஃபிட்டுக்கு இந்த ஸ்டாப் லாஸ்க்கும் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய டிஸ்டன்ஸ் இருக்கும், பெரிய லாஸே இருக்காது. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சோம். அப்புறம் பார்த்தா வெறும் இந்த இடம்ல எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 6 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் தான் எடுத்தோம். ஸோ இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா 6 பாயிண்ட் ஹிட் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். இன்னைக்கான ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ப்ராஃபிட் இருக்குன்னு எக்ஸிட் ஆயிடணும். ஸோ மார்க்கெட்டில் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், மார்க்கெட்டில் எங்கே என்ட்ரி ஆகணும் எங்கே எக்ஸிட் ஆகணும் நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் லேர்ன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நம்ம என்ட்ரி எக்ஸிட்டை நம்ம அந்த இடத்துல ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அதை புரிஞ்சுக்குங்க. அதே நேரத்தில் வந்து மார்னிங் அனலைசிஸ் நீங்கள் இப்போ நம்மளோட ரெகுலர் மார்னிங் அனலைசிஸ் ஃபாலோ பண்ணுங்க. அதில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல யூஸ்ஃபுல் இருக்கு. நீங்கள் ஒன்றுமில்லை, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயிலுக்கான ஒரு மூவ்மெண்ட்ஸ் நாம கொடுத்துருந்தோம், நேச்சுரல் கேஸ் கொடுத்துருந்தோம், க்ரூட் ஆயில் கொடுத்துருந்தோம். நேச்சுரல் கேஸ் காலையிலேயே மார்னிங்கில் வந்து மார்னிங் டெக்னிக்கல் அனலைசிஸ்ன்னு சொல்லி நம்ம லைவ்ல வர்றோம். நம்ம லைவ்ல வந்து நிறைய சொல்கிறோம். நம்ம அடுத்து வந்து லைவ்லேயே ஒரு என்ட்ரி எப்படி எடுக்கலாங்கிறதையும் பார்க்குறோம். நம்ம சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரெகுலராக மார்னிங் அனலைசிஸ் வீடியோ நம்ம வந்து சென்ட் பண்ணிட்டு இருக்கோம், அதையும் பாருங்க. நம்ம மார்னிங் சொல்லியிருந்தப்போ 140 நியர்பையா வந்து நியர் இந்த ஏரியாவில் ரிவர்ஸ் ஆச்சுன்னா நம்ம செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த 140க்கு மேலே ஸ்டாப் லாஸ் கொடுத்தீங்க. உங்கள் டார்கெட் வந்து 136.50 அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருந்தோம். நீங்கள் அந்த வீடியோ மறுபடியும் போய் கூட கேட்டு பாருங்க. அப்போ நம்ம சொன்ன லெவல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம ஒவ்வொரு ரிவர்சல் பாயிண்ட், ஒன்று பிரேக் அவுட் பாயிண்ட் நம்ம வந்து ஒவ்வொரு டைம் தெளிவாக சொல்லிருக்கோம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் செக் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் வர்ற வீடியோவை நீங்கள் பாருங்க. பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்றது உங்களுக்கு புரியும். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒன்று தான். நம்ம ஒரு என்ட்ரி எங்கே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேஷனாக வெயிட் பண்ணி இருந்து ஒரு என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணலாம். நம்ம க்ரூட் ஆயிலுக்கு வந்து நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். மார்னிங் அனலைஸ் கேட்டிங்கன்னா தெரியும். இந்த இடத்துல இருந்து ஒரு ரீடெஸ்ட் வந்து இதுக்கு கீழே, அதாவது இந்த லைனுக்கு மேலே போகாமல் இதுக்கு கீழே வந்து ரிவர்சல் ஆச்சுன்னா நம்ம ஒரு செல் அண்ட் பை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 3040 டச் ஆகி மார்க்கெட் கண்டிப்பாக ரிவர்சல் ஆகும். ஸோ இந்த லெவலில் இருந்து 3040 தொட்டு கண்டிப்பாக ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல இருந்து ஒரு செல் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு 2980 நம்ம காலையில் லைன் போட்டு வச்சிருப்போம் பாருங்க, உங்களுக்கே தெரியும். 2980 இந்த ரேஞ்சை வந்து ஒரு டச் ஆகும். இல்லைன்னா வந்து நம்ம சொல்லியிருந்த மாதிரி 2900 இந்த ரேஞ்சுல டச் ஆகிற வாய்ப்பு இருக்கு. இந்த வாரத்தில் வீக்லியில் வந்து க்ரூட் ஆயில் வந்து டவுன் தான் ஆகும். அப்பா இருக்கான மூவ்மெண்ட்டுக்கான வாய்ப்பு இல்லை. நியூஸ் வந்து சப்போர்ட் இல்லை அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். நீங்கள் ஒவ்வொரு என்ட்ரி ஒவ்வொரு வீடியோ பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். டெக்னிக்கல் அனலைஸ் வந்து நம்ம வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிறோம் ஆன்லைனில். உங்களுக்கு ஐடியா இருந்தது அப்படின்னா நம்மளோட மொபைல் நம்பர் இருக்கும், அதை கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டாக நீங்களே ஓனாக ஒரு என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் பண்ண முடியும். அடுத்து நம்ம வந்து லைவாகவே ஒரு என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறது சொல்கிறோம். ஸோ நம்மளுடைய சேனலை கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களால் ஒரு சக்ஸஸ்ஃபுல் என்ட்ரி எந்த இடத்துல கிரியேட் பண்ணுறதுங்கிறது நிறைய பேர் ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஒரு மணி மேனேஜ்மெண்ட், ஒரு ட்ரேடிங் சைக்காலஜிக்குள்ள எப்படியெல்லாம் ஒரு மைண்ட் செட்டில் வச்சிருக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஸ் இருக்கும். அதே நீங்கள் ஒவ்வொரு ட்ரேடாக நம்ம கூட அப்படியே நீங்கள் ட்ராவல் ஆகும்போது நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒன்றா தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ட்ரேடிங் கைடர்.